ஓம் அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, கலியுகத்தின் தெய்வமாக போற்றப்படுகின்ற அலங்கார கந்தன் நல்லூர் கந்தப்பெருமானுடைய பேரருளையும் திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 28ஆம் நாள் 13/8/2025 புதன்கிழமை. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. அற்புதமான நாள். சுபகாரியங்களை செய்வதற்கு இந்த கிழமைகளுக்குள்ளே அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை, புதவாரம். அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அந்த புதன்கிழமை இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இப்பொழுது இலங்கை திருநாட்டில் புகழ்பூத்த அலங்கார கந்தன் என்று போற்றப்படுகின்ற நல்லூரானுடைய மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உற்சவ காலங்களிலே அங்கே நேரம் காலம் தவறாது நடைபெறுகின்ற பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், உற்சவங்கள் அனைத்துமே ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியதும். அது மட்டுமல்ல, அங்கே அந்த முருகப்பெருமானுடைய வீதி வலம் வருகின்ற பொழுது அங்கே தோளிலே சுமந்து வருகிறார்களா, நடந்து வருகிறார்களா என்று தெரியாமல் ஒரு ஆட்டம் அசைவு இல்லாமல் அந்த சுவாமியினுடைய வாகனத்திலே ஏறினால் சுவாமி வருகிறதா நிற்கிறதான்னு கூட தெரியாமல் இருக்கும். அவ்வளவு பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் கூட்டத்திலே அந்த சுவாமி எவ்வாறு வருகிறாரோ அது வருவதுன்னு தெரியாமல் இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக ஆனந்தமாக அங்கே அந்த அடியார்கள் இவ்வாறு பக்தியோடு பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகிய நல்லைக்கந்தனுடைய உற்சவம். இந்த உற்சவத்தை கண்ணார கண்டு இறைவனை பிரார்த்தனை செய்கின்ற அடியவர்களும் உண்டு. அவ்வாறு ஆலயங்களுக்கு வர முடியவில்லை, இயலாதவர்கள் அல்லது நோய்வாய்ப்பட்டவர்கள், வயதானவர்கள், அவர்களெல்லாம் இல்லத்திலே இருந்து பார்க்கின்ற முருகப்பெருமானுடைய இந்த உற்சவத்தை காணக்கூடிய வகையிலே இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக இந்த 25 தினங்களும் காலை மாலை உற்சவங்களை நேரலையாக ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். யாழ் குழாநாட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஏனைய கிராமங்களிலே, நகரங்களிலே, கொழும்பு தலைநகரிலே இருக்கின்ற அடியவர்களெல்லாம் கூட அங்கே சென்று பார்க்க முடியாவிட்டாலும் இல்லங்களிலே இருந்து நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நல்லூரானுடைய அலங்கார காட்சிகளை அங்கே அந்த நல்லூர் கந்தன் மட்டும் அழகல்ல, அங்கே எல்லாமே அழகுதான். அழகு என்றாலே முருகன்தான். அந்த முருகனுக்கு அழகு என்று பெயர். அழகு என்ற சொல்லுக்கு முருகு என்பது அர்த்தம். அந்த அழகே உருவான முருகப்பெருமான் அங்கே அந்த உற்சவத்தை நடத்துகின்ற சிவாச்சார குருமார்களை பார்த்தால் அவர்களும் முருகனை பார்த்த மாதிரி இருப்பார்கள். அழகாக இருக்கும். அங்கே பணி செய்கின்றவர்கள், அங்கே முருகப்பெருமானை தோளிலே சுமந்து வருகின்ற அடியவர்கள் எல்லோருமே இங்கே பக்திமயமாக
அந்த ஆலயத்தினுடைய தனித்துவமான சிறப்போடு கூடியதாகவும், அது மட்டுமல்லாமல் அங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர், ஏழை பணக்காரன், படித்தவர் படிக்காதவர், பெரிய பதவி, எந்த விதமான பாகுபாடுகளும் ஆலயத்துக்குள்ளே கிடையாது. அங்கே எவர் சென்றாலும், எந்த பெரிய கோடீஸ்வரன் சென்றாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ₹1 தான் அர்ச்சனைக்குரிய பற்றுச்சீட்டு. இது உலகிலே வேறு எங்கேயும் நாம் கேள்விப்படாத விஷயமாக இருக்கும். அந்த காலம் முதல் இன்று வரையிலே ₹1 தான் அர்ச்சனைக்குரிய பற்றுச்சீட்டு. எவரும் வழிபாடு செய்யலாம். நமக்கு ₹1000 கோயிலுக்கு கொடுக்க முடிகிறதா? ₹1000 கொடுத்தாலும் அந்த ₹1 டிக்கெட்டில் கொடுத்து விடுவார்கள். ₹100 கொடுத்தா 100 டிக்கெட்டை, ₹1 தான் டிக்கெட் அர்ச்சனைக்கு. அவ்வாறு ஒரு சிறப்பு. ஏனென்றால் எவராக இருந்தாலும் அங்கே வசதி உள்ளவர்கள் தான் அர்ச்சனை செய்யலாம். நமக்கெல்லாம் முடியாது என்று யாரும் எண்ண முடியாது. ₹1 அர்ச்சனை பற்றுச்சீட்டு எவரும் செய்து கொள்ளக்கூடிய வகையிலே, அதற்கு மேலே அங்கே பற்றுச்சீட்டு கிடையாது. அந்த வகையில் ஒரு சிறப்போடு கூடியது. நெல்லைக்கந்தனுடைய இந்த உற்சவ காலங்களிலே இந்த டான் குழுமத்தினர் நல்ல பணிகளை செய்து வருகின்றார்கள். இந்த சைவம் தழைத்தோங்க என்ற நிகழ்வை ஓம் தொலைக்காட்சி மூலம் மாணவ சமுதாயத்தை மேம்படுத்துகின்ற வகையிலே இந்த நிகழ்வுகளின் நாமும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.